கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய கிருபைகள்னால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். மார்க் 5th chapter verse 36. அங்கே அப்பாவோட வார்த்தை சொல்கிறாங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இன்றைக்கி அப்பா இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதீங்க. எதை குறித்தும் பயப்படாதீங்க, விசுவாசமாக இருங்க. சோத்திரம். இது எந்த இடத்துல யாருக்கு அப்பா இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று பார்ப்போமானால், அந்த வசனம் 36ஆம் வசனம் 36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி, யாரை நோக்கி? ஜப ஆலய தலைவன். சோத்திரம். அதிலே 22ஆம் அதிகாரம் verse 22. அப்போது ஜப ஆலய தலைவர் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து, யார் வருகிறது? ஜப ஆலயத்துக்கு தலைவராக இருக்கு. ப்ரேயர் பண்ணுகிறதுக்கு போகிறதில்ல, அந்த ப்ரேயர் பண்ணுகிற இடத்துக்கு அவர் எப்படியா இருக்காராம்? அவர் தலைவராக இருக்கிறார். அப்படி ஒரு தலைவராக இருக்கிறவர் வந்து இயேசுடைய பாதத்தில் விழுகிறார் என்று சொல்லி 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 23ஆம் verse 23. என் குமாரத்தி மரண அவஸ்தையப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். இந்த ஜப ஆலய தலைவர் தான், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறவர் தான். மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது இயேசுவோட பாதத்தில் வந்து விழுறாங்க. சோத்திரம். இன்றைக்கும் நீங்கள் நினைக்கலாம், நான் நிறையா ஜெபம் பண்ணினேன், எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கலையேன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்க்கலாம். இங்கே யாரை பார்க்குறோம்? ஜப ஆலயத்துக்கே தலைவராக இருந்த ஒரு மனிதரை குறித்து பார்க்குறோம். சோத்திரம். அவரே ஏசப்பாவோட கால்களில் விழுந்து மிகவும் வேண்டிக் கொண்டான், மிகவும் வேண்டிக் கொண்டான். இந்த காலை நேரத்திலும் நாம் அப்பா கிட்ட என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 24ஆம் வசனம் verse 24. அவர் அவனோட கூட போனார். இன்னைக்கு அப்பா உங்கள் கூட வரப்போகிறாங்க. சோத்திரம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் இந்த அப்பாவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ, இன்னைக்கு உங்கள் கூட உங்கள் குடும்பத்தோடு கூட அப்பா வரப்போகிறாங்க. verse 35, 35ஆம் வசனம். இவர் இப்படி பேசி கொண்டு இருக்கையில் ஜப ஆலய தலைவர் வீட்டிலிருந்து ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க? உன் குமாரத்தை மரித்து போனால், இனி போதகரை ஏன் வருத்தப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அங்கே சூழ்நிலை எல்லாம் முடிந்து போனது போல் இருக்கிறது. அவங்க வீட்டில் வேலைக்காரர் சொல்ல, உன் பொண்ணு இறந்து போச்சுப்பா, இனி ஏன் அவரை போய் தொலைக்கிற? இன்றைக்கி அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இதிலிருந்து ஒரு நன்மையும் வராது என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. இனிமேல் இந்த காரியத்தில் அற்புதமே நடக்காது, எல்லாம் முடிஞ்சிருச்சின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அடுத்த வசனம் பாருங்க, 36 verse 36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே. இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் பொழுது பிசாசு உங்க கூட பேசுவான். இது எப்படி நடக்கும்? இத்தனை வருஷமா நடக்கலையே, இது எப்படி நடக்கும்னு சொல்லி உங்கள் காதுகளில் பேசுவான். ஆனால் அப்பா சொல்கிறாரு, இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜப ஆலய தலைவன் அப்பா சொல்கிறாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. 38ஆம் வசனம் verse 38. அங்கே வீட்டில் எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியம் அழுகிறது. இன்றைக்கும் நீங்கள் எதுக்காக அழுது கொண்டு இருந்தீங்கன்னா அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் அழாதீங்க. ஏசப்பா உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் முதல் சொன்ன வார்த்தை, ஸ்ரீயே நீ அழாதே என்று சொன்னார். 39ஆம் வசனம் verse 39. அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்றார், ஏன் அழுறீங்க? பிள்ளை மறிக்கல, நித்திரையா இருக்கிறது. சோதரன். நமக்கு தான் அந்த காரியம் மறித்து போனது போல இருக்கு, ஆனால் ஏசப்பாக்கு அந்த காரியம் மறித்து போகவில்லை. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? நகைத்தாங்களாம். ஏன்னா அவங்க என்ன பண்ணல? விசுவாசிக்கல. இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது பிசாசு அநேகருடைய காதுகளில் பேசுவான். இது எப்படி நடக்கும்னு சொல்லி நீங்கள் நகைத்து கொண்டு இருப்பீங்க. சோதரம். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நகைத்தார்கள். ஆண்டவர் என்ன பண்ணாங்களா? நகைக்கிறவங்க எல்லாரையும் வெளியே போக வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வெளியே போக பண்ணி 41ஆம் வசனம், சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு மீண்டுமாக 42 verse 42ல உடனே 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 அந்த பிள்ளை என்னாச்சு? எழுந்தது. உடனே அந்த பிள்ளை எழுந்தது. சோத்திரம். இன்னைக்கும்
என்ன காரியம்லாம் உங்கள் லைஃப்பில் மரித்து போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அப்பா சொல்கிறாங்க, இன்னைக்கு எல்லாம் உயிரோடு எழும்ப போகிறது. இப்பொழுதும் நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. என் பிள்ளைகள், நீங்கள் பயப்படாதீங்க, விசுவாசமாக இருங்க. என்னால் எல்லாம், அப்பாவால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருங்க. எல்லாம் முடிந்து போன சூழ்நிலையாக இருந்தாலும் மீண்டும் உயிரோடு எழுப்ப எனக்கு வல்லமை உண்டு. சோத்திரம். அதனால தான் ஏசப்பா தைரியமாக சொல்கிறாங்க, சோத்திரம், மரித்து போனாலும் உயிரோடு எழுப்ப அவருக்கு வல்லமை உண்டு. வேதத்திலே நம்ம பார்ப்போம், 3 பேரை ஏசப்பா என்ன பண்ணாங்க? மரித்தோரை உயிரோடு எழுப்பினாங்க. இப்பொழுதும் யாரெல்லாம் ஐசியூவில் இருந்தும் அநேக காரிய வலிப்பு போன்ற நோய்கள், சோத்திரம், யார் இந்த வியாதி என்னை விட்டு போகாதா என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அந்த மகள் மேல் இறங்கின அதே உயிர்த்தெழுதின் வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்க போகிறதுக்காய் சோத்திரம். இப்பொழுது அப்பாவோட வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எந்தெந்த காரியம் முடிந்து விட்டது என்று நீங்க நினைத்தீங்களோ அந்த காரியத்தில் இப்பொழுது அப்பாவோட வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதே அப்பா அற்புதத்தை செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு குடும்பத்தில் மேலும் உடைய வல்லமை இறங்குகிறதற்காக, இப்பொழுதே எல்லோருக்கும் நீர் விடுதலையை கொடுக்கறதுக்காக சோத்திரம். எல்லா காரியத்தையும் நீர் மாறுதலாய் முடிக்கிறீரப்பா. பிள்ளையோட திருமண வேலைகள், ஆம் தகப்பனை, கடன் பிரச்சனைகள், ஆம் தகப்பனை, குடும்பத்தில் பிரிவினை போராட்டம், எல்லாவற்றிலும் இந்த காலை நேரத்தில் நீர் ஒரு பெரிய விடுதலை நீர் கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக சோத்திரம். எல்லாவற்றையும் இப்போது நீர் மாற்றி போடுகிறதுக்காக சோத்திரம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தை என்பது இப்பொழுதும் அப்பா நீங்க அற்புதத்தை செய்றீங்க. தேங்க்யூ ஜீசஸ். பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் ஒரு அற்புதத்தை இப்பொழுது நீர் செய்கிறதுக்காக கொடுத்த விடுதலைக்காய் சோத்திரம் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்களும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.